இருக்காங்க. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க விருப்பப்படுற மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்கேன். கல்பனா வரேன் சூர்யா. யார் நீங்க? யார் சார் நீங்க? என்ன உனக்கு தெரியாது? நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார் நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? பேரை வேற சொல்லணுமா? என் தங்கச்சி கல்பனாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்யா ஒரு பொண்ணு வயித்துல புள்ள வளர்ந்துருமோன்னு பயந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல ஊரை கூட்டி தாலி கட்டலான்னு வந்து உட்காந்துருக்கியா? வெக்கமா இல்ல உனக்கு? ஏய் எங்க போற? வா, பயம் வந்துருச்சா? இங்க பாருங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அங்க தப்பு எதுவும் நடக்கல சார். ஏதோ தெரியாம நடந்துருச்சு சார், அவ்வளவுதான். வராத நோய்க்கு ஏன் வைத்தியம் பார்த்த? நடக்காத தப்புக்கு ₹1,00,000 எதுக்கு கொடுத்த? நடந்த தப்பு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், கல்பனாக்கும் தெரியும், ஏன் அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியும். சார் நான் கல்பனா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன். வேணா நான் போய் அப்படியே கூட்டிட்டு வரேன் சார். வேணா, நான் வந்தது அவளுக்கு தெரியாது. அப்பாவி பொண்ணி அவ இன்னும் உன்னை சுந்தர் சார்னு மரியாதை எத்தனையா பேசிட்டு இருக்கா. நீ வேதவல்லிக்கு தாலி கட்டின, கல்பனா தற்கொலை பண்ணிப்பா. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ அவளுக்கு எடுத்தது வெளியே வரும், போலீஸ் வரும், நீ புது மாப்பிள்ளையா ஜெயிலுக்கு போகணும். எதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிற? இருங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன பெருசா சஸ்பென்ஸ் கொடுக்குற? வா கல்பனா, நம்ம நட்ராஜ் கேம் ஏதோ கண்டக்ட் பண்ண போறாராம். நீ கலந்துக்கோ. ஆரம்பிக்கலாம். ஓகே. என்னது பாருமா? ஓகே, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் எல்லாரும் இப்படி டல்லா இருக்கீங்க? கல்யாண வீடுனா கலகலன்னு இருக்கணும். எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க பாப்போம். சரி, இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா விதவிதமான பெர்ஃபார்மன்சஸ்லாம் எழுதி இது உள்ள போட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த பாக்ஸை நான் ஒவ்வொருத்தர்கிட்டயா கொண்டு வருவேன். அதுல என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு போட்டிருக்கோ அதை அவங்க பண்ணியே ஆகணும். நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? சின்னவங்களா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெரியவங்களா உட்காந்து கை தட்டுவோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறதே பெரியவங்க கிட்ட இருந்தா. டேய் எங்களை விட்டுடுறா. பண்ணியே ஆகணும் எல்லாரும். ஏன்னா எங்களை வம்பல மாட்டி விடுற? பாட்டி தான் இப்போ சீனியர் சிட்டிசன், அவங்க கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். பாட்டி எடுங்க. ஐயோ பாவம், அவங்கள போய். டேய் பாட்டி பாவம்டா. பாட்டி வந்து செம்ம குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு போட்டிருக்கு. கலக்குங்க பாட்டி, பரவ முடியாம மாதிரி கலக்குங்க. பாட்டி எழுந்துருங்க. வாங்க 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 வாங்க. கமான் 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 கமான். ஸ்டார்ட் மியூசிக். ஸ்டார்ட் மியூசிக்.
பாட்டி சூப்பர் 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 பாட்டி சூப்பர் பாட்டி. ஓகே இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு போயிடலாமா? அடுத்த சீனியர் சிட்டிசன் யாரு? ஹலோ இந்தாங்க நீங்க தான். நானா? என்னடா அது? அவன் நல்லா வேணும்டா அவனுக்கு. பண்ண சொல்றான். பாட்டியே ஆடியாச்சு, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாப்போம். காதல் மன்னன் கமல்ஹாசன் போல் டூயட் பாடவும். கமல் மாதிரியா? டேய், என்னடா இப்படி மாட்டி விட்ட? ஏன்னா நீதான் நல்லா பாடுவேடா. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் பாடுறா. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் கூட ஆடுவீங்க. ரேணுகா நீ ஆடணும். ரெடிப்பா? வாங்க வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க. என்ன தனியா வந்து நிக்கிற? ஜோடியை கூப்பிடுறா. സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. என்ன love? சூப்பர்மா. பரவு கலக்கிட்டடா. 2 பேரும் அன்னிக்கு ஆடின மாதிரியே ஆடினீங்கடா. சும்மா சொல்லக்கூடாதுடா. மேட் ஃபார் ஈச் அதர். பாராட்டினதெல்லாம் போதும், முதல்ல நீங்க ஒரு சீட் எடுங்க. இந்தாங்க. டேய் என்ன விட்டுறா? நான் எதுக்குடா? டேய் விருந்தாளிங்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவங்கள எடுக்க சொல்லு. நான் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? டேய் என்ன மட்டும் சொன்னா இப்ப நீ எடுறா பாப்பா. எடுங்கண்ணே, நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ, விட மாட்டான் போல இருக்க. கடவுளே என்ன வந்திருக்குமோ தெரியல. நீயே படிச்சு சொல்லு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் பேசி நடிக்கவும். ஏண்டா 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 என்ன மாட்டி விடுறீங்க இப்படி? திடீர்னு கேட்டா எப்படா சொல்லுவேன்? சிவாஜி படத்துல எப்போ பார்த்ததுரா? அப்பெல்லாம் பராசக்தி டைலாக் எல்லாம் ஒப்பிப்பேன்டா. இப்போ மறந்து போச்சே. பரமு 1-2 வார்த்தை எல்லாம் மாறி வரும். பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஏய் பூசாரி, சுற்றும் சூலம் இருக்க சுருக்குமாந்தடி இருக்க மனித உதவி ஏன் நாடுகிறாய் பக்தா? ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அப்போது அவள் ஓட்டத்தை நிறுத்தி வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இப்போது சட்டத்தை நீட்டுவோர் ஆட விடுக்கணும். அருமையா படிங்கய்யா. போன போது விட்டுலாமா? மானத்தை வாங்கிட்டேனா? இனிமேல சின்ன பசங்க கிட்ட இருந்து போவோம். ஓகேவா? இங்க இருக்கிறதுலயே சின்னவங்க யாரு? இந்தா நெக்ஸ்ட் போங்க. என்ன அடுத்துங்கிற? எல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்றாங்க, உனக்கு என்ன? எடு ப்ளீஸ். அவங்க வேணாம். பெரியவங்க கிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம், சின்னவங்க எல்லாம் கடைசியா பண்ணட்டும். அது எப்படிடா? பெரியவங்க எல்லாம் பண்ணல, அவளே பண்ண சொல்லு. இல்லப்பா அவன் வேணாம், நானும் அவெல்லாம் கடைசியா பண்றோம். இப்போ நாகராஜ் என்ன பண்ணுவார்? என்னண்ணே? ஏய் போட. டேய் பயப்படாதடா, நாங்கெல்லாம் பண்ணல. ரொம்ப பிகு பண்ணிக்காதடா, போய் பண்றா. இந்த பாரு, சபை நாகரிகம் தெரிஞ்சுக்கோ. எல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்றாங்க, உனக்கு மட்டும் என்ன? டேய் இடது கை இல்லடா, வலது கையில் இடறா. தூக்கி தான் புடியாண்டா. போதுமா போதுமா? என்னடா பண்ண போற? என்னடா உதப்படுவ நீ? ஏண்டா என்னாச்சு? நீதான் படியேன். குடிகாரனை போல் நடித்து காட்டவும். உன் மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்குன்னு தெரியுது. ஒரு பொண்ணா என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. சொல்லு, யாரால உனக்கு பிரச்சனை? சொல்லு கல்பனா, ப்ளீஸ். சுந்தர் சார்.